டார்க் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா இருக்குது. ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. பேமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மதிக்கிறதே விட்டுட்டாங்க. ஹெல்மெட் கூட கொடுக்கல உங்களுக்கு? கொடுக்கல. அப்போ போய் பார்க்கும்போது வண்டி எங்கே விட்டுருந்தாங்களோ அப்படியே இருந்தது. இந்த பேட்ச் ஜஸ்ட் ஒட்டுறதுக்கு வந்து ஆஸ்க் 65 ரூபீஸ். அவ்வளோ பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இதில் இல்லை. விசிபிலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. மைலேஜ் ட்ராப் ஆச்சு. ஃப்ரீ சர்வீஸே கிடையாது. பில்லே தரவே இல்லை. ஓவர்டேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ஓட்ட சூப்பராக இருக்குது, என்ஜாயபிளாக இருக்குது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார்க். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்கான ட்ரையம்ப் ஸ்பீட் T4. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் ஷார்ட் டேர்ம் ஓனர்ஷிப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக்கும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டார்க் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரையம்பை பொறுத்த வரைக்கும் 3 400cc பைக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் 400, அதுக்கப்புறம் ஸ்கிராம் 400, அப்புறம் இப்போ வந்த ஸ்பீட் T4. ஸ்பெசிஃபிக்காக இந்த T4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 400cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வருது. இது கொடுக்குற பவர் பார்த்தீங்கன்னா 31 bhp அண்ட் 36 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. ஸ்பீட் T4 ஸ்பீட் 400ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா அதே இன்ஜின் இருந்தாலும் இதோட பவர் வந்து ஒரு 9 bhp கம்மி, அதே மாதிரி 1.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கம்மி. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் ட்ரெடிஷ்னலான ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ். கம்பேரிட்டிவ்லி அதில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch அலாய் வீல்ஸோட வருது. ரியரில் வந்து கேஸ் சார்ஜபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான வயர்டு த்ராட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் பை வயர் த்ராட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூடவே அதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓவரால் ஆஸ் அ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் என்ட்ரி லெவல் 400cc பைக்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு வந்து 2.5 lakhs வருது. இதே நீங்கள் ஸ்பீட் 400 எடுத்தீங்கன்னா ஒரு 40 to 45,000 அதிகமாக இருக்கும். நம்ம கிட்ட இருக்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக் அப்படின்ற கலர். இந்த கலர் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. புதுசாக 4 கலர்ஸ் விட்டுருக்காங்க. கூடவே டீகால்ஸும் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரஷ்டு எக்ஸாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த சில்வர் கலர் பெயிண்டிங். இந்த வண்டியை ஸ்பெசிஃபிக்காக பொறுத்த வரைக்கும் இது வாங்கி 1 month ஆகுது. 1200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இதோட ஓனர் ஓட்டியிருக்காரு. இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிச்சிருக்காரு. இதோட ஷார்ட் டேர்ம் ஓனர்ஷிப் இப்போ பார்க்கறதுக்கு இதோட ஓனர் நம்ம கூப்பிடுவோம். இப்போ நம்ம கூட இந்த T4ஓட ஓனர் மிஸ்டர் கிஷோர் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் கிஷோர். ஹலோண்ணா. கிஷோர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த T4 எடுத்ததுக்கு என்ன ரீசன்? ஸோ ஆக்சுவலி எனக்கு மாடர்ன் ரெட்ரோ மோட்டர் சைக்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிஷியலி ராயல் என்ஃபீல்டோட கன்சிடரேஷன் இருந்தது வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்பா ஆல்ரெடி வந்து தண்டர்பர்ட் 350 வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணுவோமேன்னு பார்த்தேன். ஓட்டி பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வென்ட் வித் பர்ச்சேஸ். ஓகே, இந்த ராயல் என்ஃபீல்ட் ட்ரையம்ப் இல்லாமல் வேறு ஏதாவது பைக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, ஆக்சுவலி இல்லை. வெறும் ராயல் என்ஃபீல்ட் அண்ட் ட்ரையம்ப் மட்டும் தான் நான் ஓட்டி பார்த்தேன். ராயல் என்ஃபீல்டில் என்ன ஆஃபரிங் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? 350s எல்லாமே ஓட்டி பார்த்தேன். கிளாசிக், மீட்டியார்லாம் ஓட்டி பார்த்தேன். கொரில்லாவும் ஓட்டி பார்த்தீங்களா? கொரில்லாவும் ஓட்டி பார்த்துருந்தேன். அது ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. ஓகே, ஸோ அதனால் எனக்கு இது ஓட்டும் போது நல்லா காமாக இருந்தது, அதனால் பிடிச்சிருந்து நான் வாங்கினேன். இந்த வண்டியை நீங்கள் எங்கே வாங்கினீங்க? கிவராஜ் அண்ணா நகர் ஷோரூமில் வாங்கினேன். ஓகே, அதோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இனிஷியலி வந்து ஓகே, அதாவது இப்போ வந்து நம்ம போய் அட்டன் பண்ணுற வரைக்கும் தேவர் வெரி குட். கேட்கும்போது டெஸ்ட் ரைட் வந்து கிரீம்ஸ் ரோட்டில் போய் கேட்டேன், கொடுத்தாங்க. இனிஷியலி ஜெய் பஜாஜில் போய் கேட்டேன், அசோக் நகரில் இருக்குது, அங்கே இல்லை, அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப கிவராஜ் கிரீம்ஸ் ரோட் போகும்போது அட்டன் பண்ண உடனே கொடுத்துட்டாங்க. அப்பா வந்து ஆல்ரெடி இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அதனால் வந்து என்னன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து 12% வந்து ரோட் டேக்ஸ் வரும். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த 12% இன்ஃப்ளேட் பண்ணி ஆக்சுவலி போட்டிருந்தாங்க. அது அப்பா கண்டுபிடிச்சி கேட்கும்போது ஒன்றா அந்த வர்த் ஆஃப் இதுக்கு மணிக்கு வந்து ஒன்று ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க, இல்லைனா வந்து அமௌண்ட் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரின்ட்டு இன்னொரு கிவராஜ் இது கேட்கும்போது அண்ணா நகரில் இருந்தது, அங்கே போய் கேட்கும்போது அவங்க இதை பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இனிஷியலி நல்லா அட்டன் பண்ணாங்க. நாங்கள் 7th February வந்து வண்டி டெலிவரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இட் வாஸ் மோர் தென் 1 week. ஆக்சுவலி 4 days தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்பர் பிளேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 1 dayல வந்துடும் சொன்னாங்க. போன உடனே அங்கே என்னாச்சுன்னா இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து வண்டியை புக் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆமாம், வண்டி புக் பண்ணதுலேருந்து டிலே ஆச்சு. ஆக்சரிஸ் வந்து அண்ணா நகர் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க கிவராஜ் ஷோரூம். ஸோ ஆக்சரிஸ்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இங்கே போட மாட்டோம், கிரீம்ஸ் ரோடு தான் போகணும், அதுவே நீங்களே தான் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி, நான் அங்கே போயிட்டு ஒரு 3 hours வெயிட் பண்ணும்போது யாருமே அட்டன் பண்ணவே இல்லை. கரெக்டாக சர்வீஸ் ஷோரூம் கீழே வந்து நிறுத்தி வச்சுருந்தோம். நீங்கள் 3 hours கழிச்சு வாங்க சார், மெயில் வரும் அண்ணா நகர்லேருந்து, நாங்கள் அப்போ தான் அட்டன் பண்ணுவோன்னு சொன்னாங்க.
என் அப்பா ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு தான் போனார். அப்போ போய் பார்க்கும்போது வண்டி எங்கே விட்டுருந்தாங்களோ அப்படியே இருந்தது. அப்போ கூட இன்னும் 2 ஹவர்ஸ் டிலே பண்ணி அப்போ அங்கே ஓவராலாக உங்களுக்கு அந்த ஆக்சரி ஃபிட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ நீங்கள் இந்த ஆக்சரிஸ்ன்னு சொல்கிறீங்களே, என்னென்ன ஆக்சரிஸ்லாம் போட்டீங்க? எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிராப் ஹேண்டர்ஸ் போட்டோம். ஸ்கிராம்பிள் 400Xல வந்தது. அப்புறம் இந்த லோவர் என்ஜின் கார்டு இருக்குது, அதுவும் இந்த பேட்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்தது. ஓகே, வண்டியோடவே வர ஆக்சரிஸ் ஏதாவது இருக்கா? அது இந்த சம் கார்டும் கிராஷ் கார்டும் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்தாங்களா? இன்ஃபேக்ட் வண்டியோட வரதுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததா? ஆமாம், இதெல்லாம் வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைம் நம்பர் பிளேட் கூட போடல. அங்கே போய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் போட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டோ வேறு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்மெண்ட்டுக்குலாம் வந்து அந்த ஜஸ்ட் அந்த இதோட காஸ்ட் மட்டும் வாங்கிப்பாங்க. கிராஷ் கார்டோட காஸ்ட் அதுக்கு வாங்கிப்பாங்க. இவங்க ஃபிட்மெண்ட்கே சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஃபிட்மெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு தே சார்ஜ் அரௌண்ட் 400 rupees கிட்டத்தட்ட. இந்த பேட்ச் ஜஸ்ட் ஒட்டுறதுக்கு வந்து தே 65 rupees ஆக்சுவலி. ஓகே, ஆனால் வந்து இது ஆன் ரோட் ப்ரைஸோட கவர் ஆச்சா இல்லை? இது அடிஷ்னல். இது ஃபிட்மெண்ட் வந்து இந்த 400 rupees வந்து எல்லாமே அடிஷ்னல். வண்டியை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு பைசா கேட்குறாங்க. ஆமாம். ஓகே, அண்ட் ஓவராலாக ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி எனக்கு 2.5 lakhs வந்தது, இன்க்ளூடிங் இந்த ஆக்சரிஸ் எல்லாம் சேர்த்து. கரெக்டாக வந்து. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெல்மெட் எல்லா மோட்டர் சைக்கிள்ஸ் கம்பெனிஸும் ஆக்சுவலி கொடுப்பாங்க. மோட்டர் சைக்கிள் ஆக்ஸ் படி கொடுக்கணும். எனக்கு அது இனிஷியலாக பிச்சாவில் நான் அதை மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ தான் ஞாபகம் வந்தது. ஆமாம், இல்லை கொடுக்கணும். ஈவன் டிவிஎஸ் ஸ்கூட்டிஸ் எல்லாமே கொடுத்தாங்க. சரின்னு போய் கேட்கும்போது நீங்கள் ஹெல்மெட் கொடுக்கலையே ஒன்று வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரௌண்ட் அக்ராஸ் ஆல் த மாடல்ஸ் டைம்ஸ் பான்வெல் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஹெல்மெட் நாங்கள் கொடுத்தாலும் 700 800 அது சீப்பாக போயிடும், கஸ்டமர்ஸ் ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லேமான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து நாங்கள் தரது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெல்மெட் கூட கொடுக்கல உங்களுக்கு? கொடுக்கல. உங்களோட டிரைவிங் பேட்டர்ன் எப்படி? ஸோ நான் வந்து ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ஹார்டிகல்ஷிப் டென்யூர், அதுக்கப்புறம் இது ஃபைனலுக்காக ஒரு 3 years வந்து ரெகுலர் யூஸ் தான். ஸோ சிட்டி இதுக்காக தான் நான் மெயினாக இதை சூஸ் பண்ணேன். எனக்கு ஓட்ட பிடிச்சிருந்து. ப்ளஸ் நான் என்னோட வந்து மோஸ்ட்லி சிட்டி அக்கேஷனலி ஹைவேஸ் தான். ஓகே, மோஸ்ட்லி சிட்டி தான் ஓட்டுவீங்க. டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவீங்க நீங்கள்? இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. எனக்கு கிளாஸஸ்லாம் இருக்கும்போது அரௌண்ட் ஒரு டேக்கு வந்து 30 to 40 kilometers per day வந்தது. அதனால தான் வித்தின் 1 month இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அடிக்க முடியுது. இது இப்போ லீவில் தான் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு சம்டைம்ஸ் 10 or 15 அந்த மாதிரி தான் போகிறேன். மோஸ்ட்லி சோலோவாக தான் ரைட்? மோஸ்ட்லி சோலோ தான். ஓகே, சிட்டிஸில் நீங்கள் போகும்போது வண்டியோட புல்லெல்லாம் எப்படி இருக்குது? டார்க் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. சிட்டி இதில் ஓவர்டேக் சரி எது வந்தாலும் சரி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது இது பண்ணுறது. ஓகே, நீங்கள் டபுள்ஸ்லாம் போயிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் போயிருக்கேன். பில்லியனோட வச்சிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அவங்க அப்படியே என்னை அப்படி ஃபால் பேக் பண்ணாங்க. சீட் வந்து சீட் லைட்டாக வழுக்குது. சீட் கொஞ்சம் ஆக்சுவலி லைட்டாக அன்கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா ஒரு 1 hourக்கு மேலே பட்டெக்ஸ் ஆக்சுவலி அதிகமாக வருது. ஓகே, ஸோ பில்லியன் வந்து கொஞ்சம் லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. கொஞ்சம் வெயிட் கம்மினா பிரச்சனை இல்லை, பட் வெயிட் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப வலிச்சுது ஆக்சுவலி. ஓகே, வண்டியோட வெயிட்டும் க்ளோஸ் டு 180 kgs கப் வெயிட் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் சிட்டியில் உங்களால் டிரைவ் பண்ணிட்டு போக முடியுதா? ஈஸியாக ஃபில்டர் நிம்பிள் பண்ணி ஆக்சுவலி நல்லாவே போக முடியுது. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? எங்கேயா ஸ்கிராப் ஆகுதா? இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணல. டபுள்ஸில் போகும்போதுமே? டபுள்ஸ் போகும்போது எனக்கு எதுவும் இஷ்யூ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. டக்குன்னு ஒரு சடனாக எமர்ஜென்சி பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஏபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா பிரேக்கிங்லாம்? ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, எனக்கு அவ்வளோ பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இதில் இல்லை. ஏன்னா இது ஆர்கானிக் பிரேக் பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என் பர்சனல் ஒப்பீனியனில் இது ஆக்சுவலி ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லை. வேணும்னா இந்த ஃபியூச்சர் டைம் ஆஃப்டர் 6 months அது நான் சிண்டாட் பிரேக் பேக்ஸ் வேணால் மாற்றிப்பேன். நான் நீங்கள் சிட்டிஸில் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, இல்லை ஹைவேஸ்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீட்ஸ்லேருந்து டக்குன்னு டவுன் பண்ணிட்டு ஒரு பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக டவுன் ஷிஃப்ட் பண்ணாமல் பண்ண முடியுதா? தாராளமாக பண்ண முடியுது. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் என்னென்னா ட்ராக்டபிலிட்டி. அதாவது ஹை கியர் லோ ஸ்பீட்ஸ் நல்லாவே இது பண்ண முடியுது. ஓவர்டேக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஈவன் 5th gear 50ல் போக முடியுது. ஈவன் வித்தவுட் த்ராட்டில் கொடுக்காமலே வந்து 5th gearல நீங்கள் 30 போகலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தானாக போகுது. நான் அதை வந்து ஆக்சுவலி சிட்டி டிராஃபிக்ஸில் ஆக்சுவலி யூஸ் பண்ணேன். இது சும்மா லைட்டாக த்ராட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக வெறும் கிளச் ரிலீஸ் பண்ணாலே போகுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே, அண்ட் கியர் ஷிஃப்ட்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கா? ஸ்மூத்தாக இருக்குது. இல்லை ஸ்லிப்பர் கிளச் தான் வருது இல்லையா? ஸ்லிப்பர் கிளச் வர ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு? ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஃபைன். வண்டியோட ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடிஸில் தான் வருது. எந்த அளவுக்கு நல்ல விசிபிளாக இருக்குது? ஜென்ரலி லைக் அரௌண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock வரைக்கும் ஃபைன். ஆஃப்டர் 7 வந்து 7 o'clock மேலே விசிபிலிட்டி ஒன்றுமே இல்லை. ஹை பீமில் தான் போட்டு ஓட்டுறேன். விசிபிலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. சிட்டிக்குள்ளேயே ரொம்ப புவராக இருக்குது ஆக்சுவலி. பட் ஏன் யூஸ் நான் என்ன வீட்டுக்கு 10 o'clock வந்துடுவேன். ஸோ அதனால் பயந்துட்டு இது விட்டுட்டேன் நான். ஆக்சுவலி வேணும்னா டூரிங் அப்கிரேட் பண்ணலாம் இது பண்ணும்போது. பட் ஆனால் எனக்கு அது யூஸ் இல்லை. அதனால் நான் அதுவும் பண்ணல. ப்ளஸ் வாரண்டியை நில் பண்ண நான் விரும்பலை. அதனால் என் ஸ்டாக்லேயே நான் ஓட்டுறேன். அண்ட் சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஸ்பீட் பம்ப்ஸில் போகும்போது ஆக்சுவலி
இது நீங்கள் ஈவன் ட்ரெடிஷ்னல் அன்கன்வென்ஷனல் ஃபோக்ஸ் கொடுத்தா கூட ஆக்சுவலி எனக்கு வந்து நல்லா தான் இருந்தது. நான் வந்து ரொம்பலாம் பம்ப்ஸில் ஹை பம்ப்ஸ் வரும்போது ஃபீல் ஆகுது, பட் பேசிக்காக சிட்டியில் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆச்சு. மிரர்ஸ் வந்து ஸ்பீட் 400ல் பார் அண்ட் மிரர்ஸ் வரும். இது ட்ரெடிஷ்னலாக இருக்குது. உங்களுக்கு கன்வென்ஷனல் மிரர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது விசிபிளாக இருக்கா? ஆக்சுவலி விசிபிளாக இருக்குது. இது ஸ்க்ராம்லர் 400Xல இதே சேம் மிரர்ஸ் தான். எனக்கு இது ஆக்சுவலி விசிபிளாக இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ஓகே. பட் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. இது பண்ணும்போது வைப்ரேஷன்லாம் எதுவும் இருக்கா? வைப்ரேஷன்ஸ்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல இப்போ வரைக்கும். ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் பாஸ்ட் 80 போனீங்கன்னா 5th கியரில் வந்து உங்களுக்கு சீட்டில் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது. ஓகே. பாஸ்ட் 80ல். பட் ஆனால் தட் இஸ் ஃபைன். எனக்கு அப்புறம் 100 மேலாம் அதோட போனால் எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியல. எவ்வளோ மைலேஜ் வருது உங்களுக்கு? நான் செக்லாம் பண்ண டேங்க் டு டேங்க் ஜஸ்ட் அதில் கான்சோலில் காமிக்கிறது இட்ஸ் அரௌண்ட் 24 தருது. இனிஷியலி நான் வாங்கும் போது வந்து இட் வாஸ் ஒன்லி 19. அதில் 19 தான் வந்தது. நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ 24 வருது. 24. நான் ஈவன் சர்வீஸில் போய் கேட்கும்போது கூட அவங்க சொன்னாங்க இது உங்களுக்கு தரது பெரிய விஷயம், இவ்வளோ சர்வீஸ் இந்த மைலேஜ் தரது அப்படின்னு சொன்னாங்க. கான்சோலில் உங்களுக்கு 24 தருது. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி பிடிச்சிருக்கேன். லிட்டில் பிட் கொஞ்சம் தேசியாக இருக்குது ஸ்பீட் 400ஓட. ப்ளஸ் இது மேட் பிளாக் எக்ஸாஸ்ட்னும் போது எனக்கு ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் கம்மி. எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது எக்ஸாஸ்ட் நோட். ஓகே. அண்ட் வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டீங்க இல்லையா? எங்கே சர்வீஸ் விட்டீங்க? சர்வீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவுட்லெட் ஒரே இடத்துல தான் இருக்குது. கிவ்ராஜ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் கிரீம்ஸ் ரோட், மாடர்ன் ஸ்கூல் ரோட் கிட்ட இருக்குது. அங்கே தான் நாங்கள் விட்டோம் சர்வீஸ். ஓகே. சர்வீஸ் புக் பண்ணது எப்படி புக் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து நாங்கள் அரௌண்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 45 days விச் இஸ் எர்லியஸ்ட் பண்ண சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸு. நான் வந்து 970 கிலோமீட்டர் சம்திங் வரும்போது என்ன பண்ணேன், ட்ரைம்ஃப் ஆப் இருக்குது. இட் வாஸ் வெரி ஈஸி. கரெக்டாக அடுத்த நாள் போட்ட நைட்டு 9:30 தான் போட்டேனே. அடுத்த நாள் மார்னிங் 12:30க்கே புக்கிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் அங்கே போயிட்டு வி ஜஸ்ட் கேவ் அட் 12:30. ஓகே. நீங்கள் 12:30 கொடுத்தீங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க? 5:30க்கு வர சொன்னாங்க எங்களை. நாங்கள் கால் பண்ணி நீங்கள் 5:30க்கே வந்துடுங்க, வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. 5:30க்கு வேணால் இட் வாஸ் ஆக்சுவலி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? அரௌண்ட் 2500 வந்தது செயின் லூப் இல்லாமலே. செயின் லூப் பண்ணவே இல்லை. எப்படின்னா 1800 rupees சம்திங் கன்சியூமபிள்ஸில் வந்துன்னு சொன்னாங்க. அரௌண்ட் 700 rupees கிட்டத்தட்ட வந்து லேபர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது பண்ணும்போது அந்த ஸ்ப்ளிட் அப் கேட்டோம். கன்சியூமபிள்ஸ்லாம் சொல்கிறீங்களே என்னன்னு சொல்லும் போது அவங்களால ஆக்சுவலி ஜஸ்டிஃபை பண்ண முடியல. என்ன இதுன்னு சொல்லும்போது சொல்லவே முடியல. இந்த ஸ்டிக்கர் வந்து இனிஷியலி அவங்க தரல. அப்போ வந்து அப்புறம் அவங்க தந்ததுக்கப்புறம் கேட்கும்போது 65 rupees அதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து ஃப்ரீ சர்வீஸா உங்களுக்கு? ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. ட்ரையம்ப்ல ஃப்ரீ சர்வீஸே கிடையாது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 1000 ஆர் 45 days, நெக்ஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ். அதனால நாங்கள் ஃப்ரீ தரது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இயர்லி ஒன்ஸ்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்? 16,000 kilometers ஆர் 1 year நீங்கள் என்ன இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான். அண்ட் நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணும்போது அந்த பில்லில் வந்து இந்த ஸ்பேர்ஸ்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு? ஆயில் எவ்வளோ மாற்றிருக்காங்க, வேறு ஏதாவது ஸ்பேர்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை? எனக்கு பில்லே தரல ஆக்சுவலி. பண்ணதை கரெக்டாக பண்ணிருக்காங்க. பண்ணதெல்லாம் வந்து வண்டிலாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எல்லாமே பக்காவாக இருந்தது. இது பண்ணும்போது எந்த ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே அவங்க இது பண்ணலை. ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் ஹாப்பி. இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாஸ் ட்ராக்டபிலிட்டி. அதாவது ஹை கியர் லோ ஸ்பீச் எனக்கு இது நல்லா இருந்தது. ஈவன் ஓவர்டேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வாஸ் எனக்கு ஓட்ட சூப்பராக இருக்குது, என்ஜாயபுளாக இருக்குது. ஏன்னா டார்க் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால. அது ப்ளஸ் எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா இருக்குது. ஓட்டும் போது இட்ஸ் லைக் மியூசிக் டு இயர்ஸ். உண்மையாக ஓவராலாக என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாஸ் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக ஏன்னா இனிஷியலாக வாங்கும் போது நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பேமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மதிக்கிறதே விட்டுட்டாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் சர்வீஸும் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை அவங்க இது பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் திங் ஹெல்மெட் வந்து மேண்டேட்டரியாக தரணும். ஓவராலாக உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஆஃப்டர் சேல்ஸ் ரொம்ப மோசம். ஈவன் சப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது. ஓகே ஃபைன். பட் ஓவராலாக வண்டியை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமாம். ஆக்சுவலி இனிஷியலாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட இட் ஜஸ்ட் கேம். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓவராலாக இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டி கம்யூட்டர் பைக் எதிர்பார்க்குறீங்க, 400cc பைக்கை எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக சிட்டிஸில் தான் ஓட்ட போகிறீங்க, அக்கேஷனல் ஹைவேஸ் போக போகிறீங்க, நீங்கள் வந்து 2.5 lakh பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் சிட்டியில் ஓட்டுறதுக்கான பவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் சிங்கிள்ஸில் போனாலும் சரி, டபுள்ஸில் போனாலும் சரி, ஹேண்டில் பார்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரைடிங் பொசிஷனும் சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட ட்ரையம்ப் பைக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளை பவர் அண்ட் டாக் official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.